ஸ்கூல்ல 5வது படிச்சிட்டு இருக்கிற சாய் சிவாங்கிற 2 குட்டி பசங்களுக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சுந்தரிங்கிற பொண்ணை புடிச்சு போக இப்ப 2 பேரும் அந்த பொண்ணுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. இது தெரிஞ்சு போன குட்டி பொண்ணோட பேரண்ட்ஸ் டிசி வாங்கி வேற ஸ்கூல்லயே கொண்டு போய் சேர்த்துறாங்க. இப்ப எலியும் புனியுமா இருக்கிற இவனுங்க ஸ்கூல் ரீயூனியன்ல மீட் பண்றானுங்க. அங்கேயுமே அந்த சுந்தரி பொண்ணுக்காக நடந்த சண்டைனால அதை ஞாபகம் வச்சு மறுபடியும் முறைச்சுக்கிறானுங்க. சாயோட அம்மாக்கு ஸ்ட்ரோக் வந்து சாய் தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறான்னு மத்த ஃப்ரெண்ட்ஸ் சிவா கிட்ட சொல்றானுங்க. சிவாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு டாக்டரா இருக்கிறதா சாய் கிட்ட சொல்லுவானுங்க. இதனால இவனுக்கு 2 பேத்துக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. 2 பேருமே நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே சாயோட அம்மாக்கு மறுபடியும் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு கால் வருது. சிவா டாக்டருங்கிறதுனால கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போய் சாய் அம்மாவை காப்பாத்திடுறான். சோ இதனால இவனுங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறானுங்க. அப்ப சாய்க்கு ஒரு பொண்ணை பிடிச்சு போக அதை சிவா கிட்ட சொல்ல அவனும் கரெக்ட் பண்றதுக்கு நிறைய ஐடியா கொடுக்குறான். பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, சிவாவோட முன்னாள் மனைவி தான். இந்த பொண்ணோட பேரு சுந்தரி. பார்த்தா இந்த பொண்ணுக்காக மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க இவனுங்களுக்கு பிடிச்சு போன 5ஆம் கிளாஸ் சுந்தரி வேற வந்துடுறா. அதை பார்த்த உடனே இந்த சுந்தரி விட்டுட்டு அந்த சுந்தரிக்காக சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க.